வணக்க மக்களே, நான் உங்கள் Prithivi Raj. வெல்கம் டு KRL. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட பேங்கிங் எஸ்எஸ்சி கோர்ஸோட லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி எல்லாருமே வாங்கிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது நம்மளோட எஸ்எஸ்சி நியூ சேனல். ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லிருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நாம 120 கிராமர் ரூலோட 8வது ரூல் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா மே மைட். ஸோ அதோட டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். மே மைட் ரெண்டுமே பாசிபிலிட்டியான்னு சொல்லுது, அதாவது எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு பாசிபிலிட்டியான்னு சொல்லுது. ஆனா மேக்கும் மைட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மே எதை பத்தி சொல்லுதுன்னா, மே பாசிபிலிட்டியை சொல்லுது. ஆனா அதிகபட்சமா ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுல அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னா நம்ம என்ன சொல்லணும்னா மே சொல்லணும். ஓகே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு விஷயம் 70%. ஐயோ ஒரே ஒரு நிமிஷம், 70% ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும், மே வந்து சொல்லணும். ஓகே, எக்ஸாம்பிள் கவனிங்க. மை எக்ஸ் மே கம் பேக், அதாவது என்னோட ஆளுக்கு எனக்கும் சண்டை, அது விட்டு போயிருச்சு, ஸோ திருப்பி வந்துடும். ஓகே, ஸோ அதிக வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கோ நாளைக்கோ சரியா திருப்பி வர வாய்ப்பு இருக்குன்னு என்ன சொல்லணும், மே வந்து யூஸ் பண்ணணும். இதுவே மிகப்பெரிய சண்டையாயிருச்சு, ஓகே, ஸோ அப்போ அது விட்டு போயிருச்சு, கன்ஃபார்மா வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், வரலாம் அப்படின்னு, அதாவது மூளை சொல்லும் வராதுன்னு, ஆனா ஹார்ட் ஒரு 10% சொல்லும்ல வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன சொல்லணும்னா மைட் அப்படின்னு சொல்லணும். கவனிங்க, மை எக்ஸ் மைட் கம் பேக், அதாவது ஒரு 10%. ஓகே, ரெண்டுமே பாசிபிலிட்டி தான். ஆனா மே வந்து எப்போ சொல்லுவோம், அதிகபட்ச பாசிபிலிட்டியா இருக்கும்போது மே வந்து சொல்லுவோம். கம்மியான ஒரு நம்மளோட மன திருப்திக்காண்டியோ இல்லாட்டி நடக்க வாய்ப்புல இருந்தாலும் நம்ம சொல்லுவோம்ல ஒரு பாசிபிலிட்டி, சரியா, அதுவும் பாசிபிலிட்டி தான், ஆனா குறைஞ்ச பாசிபிலிட்டி. ஸோ மே வந்து அதிக பாசிபிலிட்டி இருக்கப்ப யூஸ் பண்ணணும், அண்ட் மைட் வந்து கம்மியான பாசிபிலிட்டி இருக்கப்ப யூஸ் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை பத்தியே உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரெகுலரா நம்மளோட சேனல்ல போற எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல், பாய்.